Hi, I am Raja. என்னோட நேட்டிவ் வந்து மன்னார்குடி. நான் 2020ல வந்து பிஏ சிவில் இன்ஜினியரிங் அஞ்சலி அம்மாள் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணேன். சிவில்ல வந்து அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. இயர் ஆக ஆக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் அந்த எக்ஸாமை விட்டுட்டு நான் வந்து ஐடியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது குவியில் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ரேட்டிங் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்னுமே பெட்டராக இருந்ததுனால குவியை சூஸ் பண்ணுற மாதிரி. குவியில் ஜாயின் பண்ணப்போ எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது. இப்போது அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா ஸ்ட்ரக்சரையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து நான் கோர் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால பேசிக்னு பார்க்கும்போது டெஸ்டிங்கிறது வந்து நிறையா ஸ்கோப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேர்ன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்கிறதுனால டெஸ்டிங் வந்து சூஸ் பண்ண சொல்லி குவிலே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பேசிக்கெலாம் போய் கேட்கலாமா அவங்கள்ட்ட, கேட்டால் அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா டவுட் இருந்துச்சு. ஆனால் குவியில் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, ப்ரீ பூட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள், அதில் உங்களால் சர்வே பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹோப் கொடுத்தாங்க. பேசிக்லேருந்து இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா அதில் எந்த டவுட்டாக இருந்தாலுமே அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் டாஸ்க்கு போர்ஷனுக்கே இது பண்ணாங்க, புஷ் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் அதை அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணேன், எனக்கு டைம் தேவைப்படுது இன்னும் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, இன்னுமே நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், இன்னும் கற்றுக்கங்க. குவிலேயே வந்து கோட்கட்டாக நிறையா ஃப்ரீ கோர்ஸ் இந்த மாதிரி இருந்ததுனால அதெல்லாம் லேர்ன் பண்ணேன். ஸோ அந்த லேர்னிங் ப்ராசஸ்ஸுங்கிறது வந்து பிரேக் இல்லாததுனால என்னால் அதை கெட் பண்ணிவிட்டு அப்படியே ரன் பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதோடய கண்டினியூவாக எனக்கு ரெஸ்யூம் செஷனும் கண்டக்ட் பண்ணாங்க. அது ரெஸ்யூம் செஷன் முடிஞ்சதுக்கப்புறமே வந்து போர்ட்ஃபோலியோ க்ரியேஷன் சொல்லி கொடுத்தாங்க. கோர்ஸ் முடிஞ்சதும் அப்படியே என்னை விட்டுட்டு போகாமல் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க குவி. ஐடிங்கிறது பாசிபிளா அப்படிங்கிறது நிறைய டவுட் இருந்துச்சு. என்னாலையும் ஐடியில் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹோப் கொடுத்ததுக்கு வந்து குவியை வந்து தேங்க் பண்ணுறேன். தேங்க்ஸ் டு குவி.